அவங்க எப்படி அதை ஒரு 5 மில்லியன் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சேனலை வச்சு தான் அவங்களுடைய ஹோல் லைஃப் ஸ்டைலே இருக்கு. வீடு, இஎம்ஐ, கார் எல்லாமே இதை நம்பி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க 5 மில்லியன் ரீச் பண்ணணும்னு புஷ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இந்த சேனல் ஒரு நாள் டெலீட் ஆயிடுது. ஸோ டெலீட் ஆகிற அந்த டைம்ல இவங்களுக்கு பேரலா ஒரு கால் வருது. இவங்களை ஒரு ரியாலிட்டி கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றாங்க. அந்த ரியாலிட்டி கேம் ஷோல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்களுக்கு ஒரு 2 crores மணி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க சேனல் ஷோ ஆஃப் ஆனதுனால அவங்களால திருப்பி சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியாததுனால வீட்டு கடன் எல்லாமே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம ரெண்டு பேருமே டிசைட் பண்றாங்க இந்த கேம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் இந்த கதை. 2.5 hours போற இந்த படத்தை வந்து சிவராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரவீன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாம்சியஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே தான் படம். இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த கதையை அவ்வளோ என்கேஜிங்கா ஒரு 2.5 hours பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு தாண்டி இந்த படத்துல ஒர்க் பண்ண பிரவீன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறது ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோனை வந்து அவர் செட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாம்சியஸ். சில இடத்துலலாம் நமக்கு வந்து இது என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தோன்ற இடத்துல அவருடைய அந்த மியூசிக் வந்து நம்மளை வந்து ரொம்ப அந்த சீன்ஸோட கேரி பண்ண வச்சிருக்கு. அந்த சீன்ஸோட நம்மளை மூவ் பண்ண வச்சிருக்கு. சாங்ஸ் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட்ல தான் போத் ஆஃப் த சாங்ஸ் வருது. அன்கண்டிஷனல் லவ்வோட ஒரு ரிலேஷன்ஷிப் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி இந்த டைரக்டர் பேசியிருக்காரு. அது அந்த படத்துலயும் டிராவல் ஆகுது, புரியுது. மொத்தம் கதையே ஒரு த்ரில்லர் ஜேர்னி. ஸோ அதனால அப்படி கொஞ்சம் அது நம்ம என்கேஜிங்காக தான் போகுது. ஒரு மூமெண்ட்ல இந்த படம் நார்மல் த்ரில்லர்ல இருந்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு மூவ் ஆகும். அது ரொம்ப அழகா அந்த ஈவெண்ட்டை கேரி பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று, அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்குமே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியாத மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த படத்தை வந்து கேரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க பாருங்க. வீக்கெண்ட்ல உட்காந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இருக்கு. பண்றேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்றேன். சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.